போஷ்வா. இப்போது நம்ம பார்க்க போகிறது ஃப்ரெஞ்சில் முக்கியமான 2 வெர்பை என்னென்னு பார்க்க போகிறோம். மனிதனுக்கு 2 கண்கள் மாதிரி ஃப்ரெஞ்சு லாங்குவேஜுக்கு இந்த 2 வெர்பு. இந்த 2 வெர்பு மூலமாக தான் எல்லா வெர்பையும் நாம் படிக்க போகிறோம். வெர்புங்கிறது என்ன? நம்ம ஆங்கிலத்தில் படித்த மாதிரி தான். நம்ம ஒரு குறிப்பிட்ட நாம் செய்கின்ற செயல்களை குறிப்பது தான் வெர்பு. வெர்பு ரெப்ரசன்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன். சிங்கிங், டான்ஸிங், வாக்கிங், ரீடிங், ரைட்டிங் நாம் செய்கின்ற செயலை குறிப்பது தான் வெர்பு. இந்த 2 முக்கியமான வெர்பு என்ன அப்படின்னா, ஒன்று ஆத்ரு வெர்பு, இன்னொன்று அவார் வெர்பு. ஆத்ரு வெர்பு அப்படிங்கிறது நம்முடைய பெயர், நம்முடைய தொழில், நம்ம நேஷ்னாலிட்டி, பிளேஸு இதெல்லாம் குறிக்கும். இதெல்லாம் சொல்லும்போது ஆத்ரு வெர்பு நம்ம பயன்படுத்துவோம். அவார் வெர்பு அப்படிங்கும்போது நம்முடைய வயசு, நமக்குள்ளே ஏதாவது டிசீஸ் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா திங்ஸை குறிக்கிறது, இதுக்கு அவார் வெர்பு யூஸ் பண்ணுவோம். இந்த வெர்பு ஃப்ரெஞ்சு வெர்போட ஃபார்மெட் எப்படி அப்படின்னாக்கா, எல்லா வெர்புக்கும் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டை கொடுத்துருக்காங்க. ழ ஃபஸ்ட்டு ழன்னு ஒன்று வரும், அப்புறம் இல், ஆல், நூ, ஊ, இல், ஆல். இதுதான் அந்த ஜென்ரல் இப்போ ஃபார்மெட் சொல்லுவாங்க. ழ அப்படிங்கிறது நான், நம்மளை பற்றி சொல்லும்போது ழ சொல்கிறது. ழ. ஈல்னா அவன், ஹீ, ஆங்கிலத்தில் ஹீன்னு சொல்கிறது. ஆல்னா அவள், நூன்னா நாம் எல்லாரும் ஒருத்த குரூப்பாக சொல்லும்போது. ஊன்னு சொல்லும்போது நீங்கள், அது ப்ளூரல்லையும் வரும், மாதிரி ஃபார்மலுக்காக வரும். தியூங்கிறது நீ, தியூன்னு சொன்னால் நீ, ஊன்னா நீங்கள். இதுதான் அந்த தியூக்கும் ஊக்குள்ள வித்தியாசம். இல் அந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த ஃபார்மெட்டு. இப்போது ஜெஸ்வி ஸ்ரீனிவாசன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஸ்ரீனிவாசன், என் பேர் ஸ்ரீனிவாசன். ஜெஸ்வி ஸ்ரீனிவாசன், இங்கே என் பேரை சொல்கிறேன். ஜெஸ்வி ஆந்தியன், நான் இந்திய குடிமகன், இந்தியன் நேஷ்னாலிட்டி, என் நேஷ்னாலிட்டிக்கு அந்த வெர்பை நான் பயன்படுத்துகிறேன். ஸோ ஜெஸ்வி ஸ்ரீனிவாசன், ஜெஸ்வி ஆந்தியன், ஜெஸ்வி ஆஞ்சேனியர். உதாரணத்துக்கு நான் இன்ஜினியராக இருந்தேன், ஜெஸ்வி ஆஞ்சேனியர் அப்படின்னு சொல்கிறேன். இன்ஜினியர் ஒரு ப்ரொஃபஷனை குறிக்குது. இப்போ அவன் அட்வொகேட்டு அப்படின்னு சொன்னோன்னே, ஈலே அவோக்கா, அவோக்கான்னு அட்வொகேட்டு, அவன் ஒரு வக்கீல், அவன் அட்வொகேட்டு. ஈலே அவோக்கா. அவள் டாக்டர், அந்த லேடி டாக்டர் சொல்லும்போது அலே டாக்டர், அலே டாக்டர், இலே அவோக்கா, ஜெஸ்வி ஆஞ்சேனியர். நம்ம எல்லோரும் மாணவர்கள், நூஸோம் எத்துதியாந்த். அவ்வளோதான். இப்போ ஒருத்தர் கேட்குறோம், நீங்கள் சுயமாக பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறோம். அப்போ எப்படி கேட்குறது? உசத் ஹோம் த ஃபேர், நீங்கள் பிஸ்னஸ் மேனா அப்படி கேட்குறது. உசத்துங்கிறாங்க நாங்கள் பயன்படுத்துகிறோம். இதுதான் அந்த ஆத்ரு வெர்போட ஃபார்மெட்டு. ஸோ ஆத்ரு வெர்பு நம்ம நிறைய எக்கச்சக்கமாக பார்க்க போகிறோம். இந்த வெர்பு வச்சு, இந்த வெர்பு பார்த்தா எல்லா வெர்பையும் நம்ம குறி பண்ண போகிறோம். ஸோ ஆத்ரு வெர்புனா என்னங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுலேயே ப்ரெசென்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு எல்லாம் இங்கிலீஷ் மாரி அதே பேட்டர்னில் வரும். இதை ப்ரெசென்ட் டென்ஸ் மட்டும் நம்ம பார்க்குறோம். ஒரு பேசிக் ஆத்ரு வெர்பு எங்கே வரும் அப்படின்னா, நம்மளோட பேரை சொல்லும்போது, நம்முடைய தொழிலை சொல்லும்போது, நம்மளோட நேஷ்னாலிட்டியை சொல்லும்போது, நம்ம இடத்த சொல்லும்போது ஆத்ரு பயன்படுத்துகிறோம். அவார் வெர்பு எங்கே வரும்? நம்முடைய வயசு, நம்ம உடம்புல ஏதாச்சும் வியாதி இருந்தால் திங்ஸை குறிப்பிடும்போது அவார் வெர்பு பயன்படுத்துகிறோம். அதுக்கும் அதே இந்த ஜே, தியூ, இல், அதே ஃபார்மெட்டு தான். இப்போ எப்படி சொல்கிறது? அவார் வெர்பு ஜே கரோன் செய்சேன், ஜே கரோன் செய்சேன் அப்படின்னு அர்த்தம். என் வயசு 46, எனக்கு 46 வயசுன்னு அர்த்தம். ஜே கரோன் செய்சேன் இது சொல்கிறோம். ஜே ஆன் ஸ்டீலோ, என்கிட்ட ஒரு பேனா இருக்குது. இலா யுன் வைத்தூர், அவங்ககிட்ட ஒரு கார் இருக்குது. ஓகே. ஸோ அந்த மாதிரி. அலா ஆன் கேர்சோன், அவளுக்கு ஒரு பையன் இருக்கான். ஸோ பொருளை குறிக்கிறது, இடத்த குறிக்கிறது. ஜே மால் அலா தேத், ஜே மால் எனக்கு தலைவலியாக இருக்குது. ஜே மால் அலா தேத்துங்கிறது ஹெட்டு. ஜே மால் ஓ தாந்த்ங்கிறது பல், எனக்கு பல்வலியாக இருக்குது. ஜே ஃபார்ம் ஐ எம் ஹங்க்ரி, எனக்கு பசிக்குது. ஜே ஃபார்ம். ஓகே. இந்த மாதிரி ஜே சோஃப் தேர்ஸ்டி, நான் தாகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாக்கியங்களுக்கு நம்ம அவார் வெர்பு பயன்படுத்துகிறோம். ஸோ ஆத்ரு வெர்பு, அவார் வெர்பு, இந்த ரெண்டும் முக்கியமானது. வெர்பு நம்ம ஒரு சென்டென்ஸ்குள்ளே போகும்போது, இது வரைக்கும் நம்ம வார்த்தைகளை உச்சரிப்பது எப்படி, சில எக்ஸ்பிரஷன் தான் பார்த்தோம். ஒரு சென்டென்ஸ்குள்ளே போகும்போது, கேள்வி கேட்கோ பதிலாகும்போது வெர்பு, அந்த இடத்துல வெர்பு நமக்கு தேவை. அந்த வெர்போட ஃபார்மெட்டு இங்கே ஸ்டார்ட் ஆகுது. பேசிக் இங்கேருந்து ஆரம்பமாகுது. இந்த ஆத்ரு வெர்பு, அவார் வெர்புலேருந்து போய் ஒவ்வொரு வெர்பு நம்ம எப்படிங்கிறத அடுத்தடுத்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். மெர்சி, தேங்க்யூ.